வணக்கம் நண்பர்களே. விஜயை திமுக சமாளிக்க முடியுமா? சமாளிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுது. திரு ஸ்டாலின் தலைமையில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல பல மாற்றங்கள். என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர் இருக்காங்களே, மாசேக்கள், அவங்களுக்கெல்லாம் வயது வரம்பு 70ன்னு வச்சுட்டாங்க. எவ்வளவு சின்ன வயசுல அந்த 70க்கு தகுதி இல்லாமல் போகிறவர் யார் தெரியுமா? மூத்த முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள்ல முக்கியமானவர்கள் ஏவா வேலு, KKSSR ராமச்சந்திரன், அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் பலர். இவங்கெல்லாம் 3 தடவை மாவட்ட செயலாளர் பதவியில இருக்கலாமா. அதுல வேற கன்செஷன். அதை தவிர கிளை கழக செயலாளர், வட்ட செயலாளர், இது எல்லாத்துக்கும் வயது வரம்பு இதுவரைக்கும் இல்லாதது. ஏன்னா விஜயை சமாளிக்கணும். என்ன சொல்றாரு திரு ஸ்டாலின், என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கெல்லாம் கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறாரு. கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்களாம். வருவாங்க, பெரிய கட்சிங்க, வரணுங்கிற நம்பிக்கை இருக்கணும்ல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா அவரே என்ன சொல்லிக்கிறாரு, இந்த நம்ம கொள்கையில பிடிப்பு இருக்கிற அளவுக்கு நம்ம நிர்வாகிகளுக்கு நம்ம தொண்டர்களை அரவணைக்கிறதுல திறமை பத்தல அப்படின்ட்டார். தோற்றதற்கு நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் காரணம், நீங்க தான்ப்பா அப்படிங்கிறாரு. அதுல பல நிர்வாகிகளுக்கு உள்ளூர கொஞ்சம் வருத்தம் தானா. அப்புறம் சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படிலாம் கிளாஸ் நடந்துச்சாங்க. துரைமுருகன் கடுமையா வச்சு செஞ்சுட்டாராம். கேள்விப்பட்டதுதான். சட்டப்பேரவை போறீங்களே, அங்க மாமா மச்சான்னு சொல்லிக்கிறதுக்கா போறீங்க, இப்படிலாம் பேசுறாரு. மூத்தவர்கள் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்காங்க. சட்டப்பேரவையில கொஞ்சம் ஜாலியா பேசுறாங்க, கொஞ்சம் ஃபன் பண்றாங்க. இளையவர்களுக்கு தான், முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கு தான், எடடா என்ன பண்றது, நம்ம கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையோ, வர முடியாதோ, சீக்கிரம் வந்துடணுமோ இப்படிங்கிற எண்ணத்துல இருக்காங்க. திமுகவுடைய இந்த மாற்றங்கள் உதவுமா அப்படின்னு பார்த்தா, திரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நாம ஒன்றும் போர் அடிச்சு அரசியலுக்கு வரலைங்க, நம்ம கொள்கையோட வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. கொள்கை இல்லாம, ஒரு கட்டமைப்பு இல்லாம எல்லாம் ஆட்சிக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாருன்னா, திரு விஜய் அவர்களை சொல்றாரு. அது அங்க இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துறதுக்குனாலும் உதவும், அல்ல தன்னையே தேத்திக்க உதவும். என்ன பண்றது இல்ல. ஆனா திமுக இன்னும் கூட மூத்தவர்களின் கட்சி அப்படிதான் இருக்கு. பூபன் சொல்லக்கூடாதோ, சொல்லல. ஆனா தாவேகா இளையவர்களின் கட்சி. இளைஞர்கள் பட்டாளம் அவங்க பின்னால தான் இருக்காங்க. இளைஞர்கள் பின்னால் இளம் மனது கொண்ட முதியவர்கள் இருக்காங்க. இல்லாட்டி எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்க முடியுமா? 108 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. இன்னும் புஷ் கொடுத்திருந்தா அதிகமா வந்திருப்பாங்க. இன்னொரு 10 சீட்டு விஜய் ஜெயிச்சிருந்தாருன்னா எல்லாரும் ஆஃப் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு சொல்றாருல சண்முகம், சிபிஎம் சண்முகம், எங்கள் ஆதரவு வேண்டுமா இல்லை அதிகாரிகள் ஆதரவு வேண்டுமா? இந்த உதாரணம் தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரு விஜய்க்கு இடைத்தேர்தல் வந்ததுன்னா அது ஒரு 10 சீட் ஜெயிச்சிடான்னு வைங்க, 7 தொகுதி தான் காலியா இருக்கு, இன்னும் ஒரு 5 காலி ஆகும்னு சொல்றாங்க. ஜெயிச்சிட்டாருன்னா இந்த உதாரணம் நின்றுரும். அது உதாரணம் விடுறதுக்கு பின்னணியில் நிறைய திமுக இருக்கு. திமுக பல இடங்கள் பின்னணியில் இருக்கு, பல இடங்கள்ல பின்னணியில் இருக்கு, பல இடங்கள்ல பின்னணியில் இருக்கு. இந்த ஆட்சிக்கு எந்தெந்த வகையில நெருக்கடி தரலாம். முதல்ல இந்த கூட்டம் போட்டாங்களே, அந்த மாதிரி அடிக்கடி கூட்டத்தை போடணும். சட்டப்பேரவையில உதயநிதி எப்படி பேசணும், சட்டப்பேரவை வெளியே எப்படி பேசணும் அப்படின்னு தனியா கோச்சிங் எடுத்தா நல்லா இருக்கும். அது மூத்தவர்கள் கோச் பண்ணிடுவாங்க. உதயநிதி கேட்க மாட்டேங்கிறார் போல இருக்கு. சட்டப்பேரவையில் பேசினார்ல, இது என்ன ஒரு இசை நிகழ்ச்சியா, யார் பார்த்தாலும் பாடுறாங்க அப்படின்னு. அப்புறம் வந்தது பாருங்க ரீல்ஸ், திரு ஸ்டாலின் காலத்துல பாடினாங்க பாருங்க. அதுல என்ன அப்படின்னா, கதவெல்லாம் அடைச்சு வச்சு பாடியிருப்பாங்க போல இருக்கு. அப்படி பாட்டு பாடியிருக்காங்க திரு ஸ்டாலின் காலத்துல, அவ்வளவு புகழ்ச்சி. இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்குல்ல. எப்படி திமுக காரர்கள் பல்பு வாங்காமல் இருப்பது அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா என்ன பேசினாலும் பல்பு வாங்குறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மூத்தவர்களுக்கு இளையவர்களுக்கு நடுவுல பெரிய இடைவெளி. என்ன பண்றது, தலைமுறை இடைவெளி. ஏன்னா மூத்தவர்கள் அவ்வளவு சீக்கிரம் நகர்த்திட முடியாதுங்க. பெரிய நெட்வொர்க் வச்சிருப்பாங்க, ஃபுல் கட்டமைப்பு அவங்ககிட்ட தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் மேலிருந்து கீழே வரைக்கும் அவங்க அதிகாரம் தான் இருக்கும். இளையவரை கொண்டு நிறுத்திடலாம், ஐயா நீங்க 3 டேர்ம்ல போயிருங்க, 70 வயசு ஆயிடுச்சா ரிட்டையர் ஆயிருங்க அப்படின்னா, உள்ளடி வேலை பார்க்கறதுல திமுக காரங்க ஈக்குவல் யாருமே இல்லை. அப்படி பண்ணிடுவாங்க. திரு ஸ்டாலின் பேசுனதுலேயே நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குங்க. எவ்வளவு நாள் கட்சிக்காக உழைத்து இழைத்து இழைத்து என்னென்னமோ செய்து கடைசியில் பார்த்தா 70 வயது என்பதை வரைமுறை கொண்டு வருகிறீர்களா அப்படின்னு உள்ளூர். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சட்டப்பேரவையில் போயிட்டு இன்னும் கூட ஜாலியா பேசுவாங்க. இன்னும் என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. ஐயா அவங்க நல்லா தெரியும், நீங்க அப்படியே தப்பா, நீங்க அப்படியே உச்சரிப்பு மாதிரி உச்சரிங்க
அப்படியா அவர் சொல்றாரு. அப்புறம் இவர் பாத்தீங்களா நேரு, அவரு மொக்க அரிசி மோட்டா அரிசி தான் சாப்பிடுறாரு, உடம்புக்கு நல்லதா. இதெல்லாம் பேசுற பேச்சா? உதயநிதி நக்கலே பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. உலகம் முழுக்க தமிழ் பேசுகிற மக்கள் சட்டப்பேரவையை நிகழ்ச்சிகள் நேரலையில் பாக்குறாங்க. என்னென்ன சொல்றாரு? நக்கல் அடிக்கிறாரு ஆட்சியாளர்களை. இதெல்லாம் ஏற்புடையதா? மக்கள் ரொம்ப உன்னிப்பா இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்கள் ஆட்சி காலத்தில் திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன், மக்களை எப்படியாக அவங்களை சிந்திக்க விடாதபடி செய்வதற்கு பல திட்டங்கள் எல்லாம் இருந்ததோ அப்படி இல்லை. அதெல்லாம் தாண்டி மக்கள் சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க. கடந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் பல அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் இன்னும் கூட மொழி ரீதியாக சிந்திக்காதவர்களை போல ஆகிவிட்டார்கள். இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க, சட்டப்பேரவை பார்க்குறாங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு திமுக முயற்சி பண்ணணும். இந்த 70 வயசு 45 வயசுக்கிறோம், 50 வயசு வச்சுக்கலாம், 2 தடவை தான் அப்படின்னா எப்போ நீங்க இளைஞர்களை வளர்த்து நீங்கள் எப்போ தாவேக்காகிறது? திமுக தாவேக்காகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. முடியுமா? இப்போதைக்கு ரொம்ப கஷ்டங்க. பின்னாலேயே தனுஷ் வராரு, பின்னால திமுக கீ வேற கொடுக்குது. அவர் கீயை கட் பண்ணிட்டு அவர் வழிக்கு போயிடுவாரு. அவங்க நினைக்கிறாங்க தனுஷ் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு. போதா குறைக்கு சீமானவர் கூப்பிட்டுக்கிறாங்க, ஐயா நீங்களும் வாங்க, நீங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் பொது வேட்பாளர் அப்படின்னு. அது கட்சிக்குள்ளே சீமான் கட்சிக்குள்ளே கலகம், திமுக பக்கம் போலாமா வேண்டாமா அப்படின்னு. இப்படிப்பட்ட நிலைமையில திமுக செயற்குழு பொதுக்குழு எந்த குழு போட்டாலும் இனி மாடர்னைஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா கட்டமைப்புள்ள கட்சி, நிறைய தொண்டர்கள் நிறைந்த கட்சி, இட்ஸ் காடஸ் பார்ட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு அமைப்பு கொண்ட கட்சி தான். ஆனா கடந்த தேர்தல் நிறைய பேர் டிட்ச் பண்ணிட்டாங்க. அதாவது கட்சிக்கு நிறைய பேர் விட்டு விலகிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கை கழுவிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாங்க, தினந்தோறும் போயிட்டு இருக்காங்க. நேரா போய் பனையூர்ல போய் சைன் பண்றவர்கள் மட்டும் அல்ல, திமுக காரர்கள் பலருடைய தொண்டருடைய மனதில் தாவேகா வந்து குடிகொண்டு விட்டது. திரு விஜயோடைய ஸ்டைல் பலருக்கு பிடித்து விட்டது. ஒரு மாடர்ன் பொலிட்டிஷியனா தெரிகிறாரு, இந்தியா முழுக்க பிரபலமாகிறாரு. உதயநிதியில் ஆக முடியல, அவரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, பிரஸ் கிட்ட பேசினாவே அவரு தப்பு பண்ணிடுவோம் சொல்லிட்டு பிட்ட பாக்குறாரு, தொண்டையெல்லாம் நடுங்குது, மக்கள் பாக்குறாங்க, பேசுங்கள் முதலமைச்சரே அப்படின்னு உதயநிதி சொல்லிட்டு நாம பிரஸ் எல்லாம் பார்க்கும்போது நடுங்கினார்னா மக்களுக்கு தெரியவே போகும். இதுக்கு என்ன டப்பிங்கா வைக்க முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமையில இருக்குங்க திமுக. ஆட்சி போயிருச்சே, பூமர்லாம் போங்க, பெருசுங்கெல்லாம் போங்க, இளைஞர்கள் வாங்க அப்படின்னா இளையவர் மனதில் என்ன இருக்கிறது? புதுமை இருக்கிறதா? மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இல்லை ஒரு வருகின்ற வரலாற்றை புரட்டி போடலாம் என்ற எழுச்சி இருக்கிறதா? இல்லையே. விஜய்ங்கிறது ஒரு சிம்பல்ங்க. இந்த ஆட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு கோபத்திற்கான வடிகாலாக மாறுவதற்கு அவர் இருப்பாங்கிற சிம்பல். அந்த சிம்பல்லாம் திமுக உடனுக்குடனே கை கொண்டு விட முடியாது. திமுக இன்னும் நிறைய கூட்டம் போடணும், இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிந்தால் மக்கள் மனம் மாறினால் பார்க்கலாம். விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, என்னென்ன சொன்னாரு? ஊழல் பேர்வழிகள் அப்படின்னாரு. அதிமுக திமுக 2 பேரையும் தீய சக்தினாரு திமுகவை, அதிமுக ஊழல் சக்தினாரு. திராவிட கட்சிகளில் ஊழல் மலிந்திருக்குது. ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சர்கள் சொல்றாங்க, நீங்க அங்க கேஸ் போடுங்களேன், போட்டுருவீங்களா, என்ன நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறது இல்ல. மக்கள் முன்னால என்ன அபிப்பிராயம் கொடுத்திருக்கீங்க? கடைக்கோடி மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்றீங்களா? என்ன சொல்வீங்க? ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகள் பதியப்பட்டால் நாங்கள் இது பழிவாங்கும் நடவடிக்கை, நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வோம், சட்டம் அதன் கடமை செய்யும், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. மக்கள்கிட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த மாதிரி மாடர்னைஸ் ஆகுதா திமுக? இனிமேல் எங்களுடைய ஆட்சியில் ஊழலே இருக்கா சொல்ல முடியுமா? ஊழல் இருந்ததில்லை, ஊழல் இருக்காது, இப்படியாவது சொல்லுங்களேன். சைலண்டா இருக்கீங்களே, சைலண்டா இருக்காங்கல்ல. ஸ்டாலின் அதை பத்தி பார்த்து பேசியிருக்கிறாரா? இன்னும் தலைமை முதல் கீழ் வரை ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு பைசா ஊழல் வாங்காத ஆட்சியா நமது இருப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்ல முடியலைங்களே, அந்த ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே. மக்கள் அதைத்தான் சார் எதிர்பார்க்குறாங்க. இதை சொல்லுங்க, இதுக்காக கூட்டம் போடுங்க, இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துங்க, இதுக்காக உங்களுடைய இளைஞர்களை தயார்படுத்துங்க. ஊழலற்றவர்களாக இளைய திமுகவினரை தயார்படுத்துங்கள். உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. இல்லாவிட்டால் கஷ்டம்தான். நன்றி, வணக்கம்.